வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த துவையல் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு இலுப்பு சட்டியை காய வச்சுப்போம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக போட்டு நல்லா செவக்க பொரித்து எடுக்கணும். காயம் நல்லா உள்ள வர பொரிஞ்சிருக்கணும். இப்போ இதை எடுத்துருவோம். இதே எண்ணெயில் மிளகா வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போது குண்டு வத்தல் சின்ன சின்னதாக 11 வத்தல் போட்டிருக்கேன். மிளகா வத்தல் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். மிளகா வத்தல் சரியாக வறுக்கலைன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும், வயத்துக்கும் நல்லதில்லை. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ மிளகா வத்தல் நல்லா வறுபட்டாச்சு, அதை எடுத்துருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். இந்த சட்டியில் ஒட்டி இருக்கிற எண்ணெயே போதுமானது. அதில் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நான் தொலி உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கப்பு தொலி உளுத்தம்பருப்பை நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுக்கணும். இல்லைன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது, உளுந்தோட பச்சை வாசனை வரும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, அதை எடுத்துருவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு பாதி தேங்காயை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். இப்போ நீங்கள் நிறைய நாள் வச்சுக்கணும், தண்ணி விடாமல் அரைக்கிறீங்கன்னா கொப்பரை தேங்காயாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் துவையலாக தான் அரைக்கிறேன், அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா பொடிச்சுப்போம். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி அளவாக விட்டு நல்லா கெட்டியான துவையலாக அரைச்சிப்போம். தண்ணி நிறைய விட வேண்டாம், கொரகொரப்பான துவையலாக அரைக்கணும். இதோ இந்த மாதிரி. இது எல்லா வகையான கலந்த சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.